பன்னேரம் பதினேழு படம் ரிலீஸ் ஆனோடனே நான் தியேட்டரில் போய் பார்த்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு படம் என்ன ஒரு டைரக்டர் கிடச்சிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் தயவு செஞ்சு உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன். இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோடைய படம் பண்ண போகிறேன். ஓகே சார்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் தற்செயலாக என் ஃப்ரெண்டு கார்த்திக் சாரோட பேசிகிட்டு இருக்கேன். கார்த்திக் ஜிகர்தண்டா செம்மையாக இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறோம்? இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோட படம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிங்கன்னா எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் விஜய் சேதுபதியோட படம் பண்ணுறீங்க, அப்புறம் நாங்களாம் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டேன்னா. அப்புறம் நலன்குமார் சாமிக்கு ஃபோன் பண்ணேன். சார் சூதுக்கம் சூப்பர் சார், ஒரு படம் பண்ணுறேன் சார். இல்லை சார் நான் விஜய் சேதுபதி வச்சு அடுத்த படம் பண்ணுறேன். ஸோ நான் சமீபத்தில் வந்துட்டு நான் விஷால் நாசர் சாரோட உட்காரும்போது சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு தனியாக ஒரு நடிகர் சங்கம் செஞ்சு கொடுத்துருங்க சார். அவர் படங்களே அவரோட படங்களுக்கு வந்து இது காம்படிஷன் இல்லாமல் பார்த்து ஒரு நாள் அவருக்கே ஒரு தனி ஒரு கவுன்சில் மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவரே பார்த்து வருஷத்துக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ கரு சொன்ன மாதிரி கண்டிப்பா விஜய் சேதுபதி கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அவர் வந்து அவரோட டைரக்டர்ஸ் வந்து காம்பவுண்ட் தாண்ட விட மாட்டேங்கிறாரு. ஸோ எப்படியோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களோட 5 படத்துல ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வெளியே அமைச்சிங்கன்னா நாங்களும் அப்பப்போ நல்ல படங்களை பண்ணிக்கிட்டு போயிடுவோம்.